ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலபுருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்தை சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நல்லாக இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துக்குடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பலன்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானந்த் சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக அமர்ந்து கொண்டு பல பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். குரு ஜென்மத்தில் இருந்தால் குடும்பத்தில் ஒரு பிரிவு, வெளியே செல்லக்கூடிய, அதாவது வெளிநாடு போகிறதுக்காக பிரிஞ்சாங்கன்னா அது ஏற்றுக்கலாம். காரணம் என்னன்னா அது ஒரு வருமானத்தை சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் பிரச்சனையை பிரிஞ்சிடக்கூடாது இல்லையா? இப்போ ஜென்மகுரு தானே ராமர் சீத்தையை வனவாசம் அனுப்பிவிட்டார், வனவாசம் பெர்மனண்டாக அனுப்பிட்டார். அந்த மாதிரி ஒரு பிரிவு வந்துடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தன்மை இதுவரைக்கும் நீங்கள் சஞ்சரிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ குரு அந்த இடத்த விட்டு பயிற்சி இப்போ ஜென்மகுரு குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்போ குடும்பஸ்தானத்துக்கு வந்தவர் குடும்பஸ்தானத்தை கெடுக்க மாட்டாரா? ஒரு எண்ணங்கள் வரலாம், இது யதார்த்தமான சகஜம். இப்போ உங்கள் ராசியாதிபதி, உங்கள் குடும்பஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு ரொம்ப சிரமந்தான், வராது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராது. மேலும் உங்கள் ராசியாதிபதி இந்த குரு பயிற்சி காலத்தில் ராசியிலேயே ஆட்சி பலத்தில் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா உங்கள் ராசிக்கும் 4ஆம் அதிபதியும் அவர் தான். 1-4 கூடயும் ஆட்சி பலத்தில் இருந்தால் ரொம்ப அற்புதமான நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்னா, 6ங்கிறது ருண ரோக சத்ரு ஸ்தானம் நம்ம சொல்கிறோம். இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் பார்க்கும்போது என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் ஒரு நல்ல டாக்டரை நீங்கள் அணுகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலம் உங்களுக்கு நோயிலிருந்து விடிவு கிடைக்கும். ரோகம், ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் வியாதி, ருணம் என்றால் கடன். கடனை கட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். எங்கிருந்தாவது ஒரு பணம் வரும், ஒரு திடீர் யோக அமைப்பு கூட வரலாம் உங்களுக்கு. அந்த பணம் கட்டுறதுக்கு உண்டான தன்மை பணம் கிடைத்து அந்த கடனெல்லாம் அடைச்சி அப்பா அப்படின்னு சொல்லி நிம்மதியாக வாழ்க்கையிலேயே மிகவும் நிம்மதியான தன்மையான 10 விஷயம் கடன் இல்லாமல் இன்றைக்கி நான் சாப்பிட்ற இந்த ஒரு வாய் சோறுங்கிறது என்னுடைய உழைப்பினால் வந்தது என்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பு. அந்த மாதிரி தான் இருக்கணும். என்ன நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி கடனை வாங்கி நிறைய பேர் திண்டாடலாம் இருக்கிறான். அப்படி இல்லாமல் கடனெல்லாம் மடைபடும். சத்ரு எதிரிகள் அடப்போயா அவங்ககிட்ட போய் என்னையா பெரிய விரோதம், என்ன தானே நம்ம பங்காளியாச்சு, அவன்கிட்ட போய் என்ன சண்டை சச்சரவு போட்டுக்கிறதுக்கு, ஏதோ ஒரு ஆத்திரத்தில் கோவத்தை பேசிட்டான், போட்டுமே என்ன இப்போ எவன் நம்ம திட்டுறான், நம்ம பங்காளி தான் திருட்டி போட்டாங்கிறது ஒரு அந்த எதிரிகளாக இருந்தவர் கூட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மைக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது உங்கள் ஆயுளை அதிகரிக்க செய்யும், ஆயுளை விருத்தியடைய செய்யும். அது மட்டும் அல்லாமல் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதுன்னா தொழிலில் அபிவிருத்தி,
தொழிலில் முன்னேற்றம். உங்கள் ராசிக்கு 2ல் குரு போயிருக்காரு, ராசிக்கு அதுவும் நீர் ராசி, ராசிக்கு 10ஆம் இடம் இருக்கலாம், அதுவும் நீர் ராசி. அந்த நீர் ராசியை நீராசி காரகனான குரு பார்ப்பதால் நீண்ட காலமாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது வெளிநாடு செல்வதற்கு ஒரு நல்ல விசா அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். இது எல்லாம் போக உங்கள் ராசிக்கு 12 சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து, மேன்மை தங்கிய நிலை இவை அனைத்துமே ஏற்படுவதற்குண்டான ஒரு காரக்கூறாக அங்கே இருக்கிறது. ராசிக்கு 9ல் ராகு இருப்பதால் சற்று முன்னோர்கள் வழிபாடுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்கள். பெற்றோர்களை தீர்த்த யாத்திரை போன்ற புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு அனுப்புவதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள். இவை அனைத்துமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு என்று கூறலாம். சொல்லுவாங்க. மிதுன ராசிக்கு லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறது, 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறது. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோட இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, நல்ல அற்புதமான அமைப்பு. ரொம்ப நாள் வெளியே நின்றுட்டு போயிருந்த பணம் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இதுவும் வந்து சேரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இவ்வளவு நாள் லக்னத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய அவமானத்தை உருவாக்கி கொடுத்துருப்பாரு. அந்த அவமானத்தை இப்போ அவரே மாற்றுவார். யார் கெடுத்தாங்களோ அவங்களே அதை சரி பண்ணுறது, இல்லைன்னா அவங்களே கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போவார். அப்படி போகும்போது வீட்டில் நிறைய சுபகாரியங்களை உருவாக்குவார். பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்களை அவரே மாற்றி கொடுப்பாரு. வேற சங்கடங்களை எல்லாம் தீர்த்து கொடுப்பாரு. நிறைய முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து நிறைய முயற்சிகளை செய்ய வைப்பார். சில முயற்சிகளுக்கு நீங்கள் கடுமையான பிடிவாதம் பிடிச்சு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். இருந்தாலும் அந்த முயற்சிகள் கைகூடும். மனம் தளராமல் செயல்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். குருவுடைய பார்வை கடன் விஷயத்தில் ஒரு அவமானத்தை உருவாக்கி தருது. அதாவது ஒன்று அவமானத்துக்கு பிறகு கடன் வரும், இல்லைன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவமானம் வரும். அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு அவமானத்தை உருவாக்கி கொடுத்துரும். அந்த அவமானத்தை உருவாக்கி கொடுத்துட்டு மறுபடியும் எந்த தவறுகளால் இதெல்லாம் உருவாச்சோ அது நீங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு போகிற அளவுக்கு உங்களை தயார் பண்ணியும் கொடுக்கும். சில நேரங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல இருந்தே உங்களுக்கு தேவையான கடன் வாங்குவதற்கு தேவைப்படுது இல்லைங்களா, அந்த கடன் அடைப்பதற்கோ இல்லை தேவைப்படுற கடன் வாங்குவதற்கோ ஏதோ ஒரு சூழ்நிலையை நீங்கள் வேலை செய்கிற இடத்த சுற்றி இருக்கிறதுலேருந்தே கிடைக்கும். திடீர்னு நீங்கள் உங்களுடைய வேலைகளை மாற்றவும் வாய்ப்பு உருவாகும், அதனுடைய மாற்றிக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து வர வேண்டிய ஒரு பெரிய தொகை வந்து உங்களை காப்பாற்றும். ஆனால் மொத்தத்தில் ஒரு பெரிய பண வரவு இருக்குதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. அதை நீங்கள் கடந்து வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுறது அப்படின்னு வந்துட்டா ஒரு காவல் தெய்வத்தை பிடிச்சிக்கிங்க. கிராம தேவதை இல்லை காவல் தெய்வம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிக்கும்போது அதனுடைய ஒரு மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். மிருக வழிபாடு இல்லை மிருகங்கள் பலியிடக்கூடிய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை ஒட்டியும் நீங்கள் போயிடுறது உங்களுக்கு நல்லது. அதில் மாற்று கருத்து உள்ளவங்க வேற கோவில்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மிருக பலியிடுவதை அடிப்படையாக கொண்ட ஏதாவது ஒரு கோவில்களுக்கு உங்களுக்கு போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உங்களுடைய சமுதாயத்தில் அப்படி ஒரு பழக்க வழக்கம் இருந்தால் நீங்கள் அதை முதல்லையே செஞ்சுருங்க. உங்களுடைய அவமானங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குரு பகவான் இந்த 30/6/2026 வந்து அவர் மறுபடியும் பயிற்சியாளர் சிம்மத்துக்கு போயிடுவார். சிம்மத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 4-5 மாதம், அதாவது ஜனவரி 27ஆம் தேதி வரைக்கும் அங்கேருந்து மறுபடியும் உங்கள் ராசிக்கு வர்றார். இப்படி அந்த குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு போய் இந்த முயற்சி ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பது அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும். வெளியிலேருந்து வரக்கூடிய காசுகள் வர வேண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு புழக்கமாக திரும்ப கைக்கு வந்து சேர்ந்துடும். நல்ல தொழில் பார்ட்னர்ஸ் அமைவாங்க.
சிம்மத்தில் குரு இருக்கும். அதாவது 30/6/2026 முதல் 27/1/2027 வரைக்குமே நல்ல தொழில் பார்ட்னர்கள் அமைவாக, தொழிலில் அபிவிருத்தி அடைவீங்க, முன்னேற்றம் தொழிலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை 9ஆம் இடத்தை குரு, ஏதாவது 9ஆம் இடத்துல, ஆமாம், சிம்மத்தில் இருக்கும் பொழுது 9ஆம் இடத்தை அவர் வந்து பார்ப்பார். வந்து 30/6/2026 முதல் 27/1/2026 உங்கள் பாக்கியஸ்தானத்தை அவர் பார்ப்பாங்க. பாக்கியஸ்தானத்தை ஏற்கனவே ராகுபவன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு என்னென்னா வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் முன்னோர்கள் வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பாவை வழிபட்டுட்டு எங்கே போனாலும் வெளியே போங்க. எங்கே போகிறோம் தெரியும் அப்பா கையாலே. அதாவது இப்போ என்ன நான் சொல்லுறது போகிறேன், 30/6 27/1/2027 வரைக்கும். அப்பா உங்கள் வெளியே போகிறப்ப அவங்க கையால் சாவி எடுத்து கொடுங்கன்னு வாங்கிக்கோங்க. அப்பா அவங்க கையால் ஒரு 10 ரூபா செலவு கொடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. முன்னோர்களை வழிபட்டுட்டு நீங்கள் செய்யுங்கள். இது உங்களுக்கு அற்புத நற்பலன்கள். இதுதான் மிகப்பெரிய பரிகாரம் கூட சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து. அவன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அவன் 3ஆம் இடம் உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் வந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய தன்மையை கொடுத்துரும் வந்து. அது ஆட்சி பலத்திற்கு புதன் 16ஆம் இடத்துல இருப்பதுங்கிறது ஒரு மிக சிறப்பு. உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியில் இருப்பது மிகச் சிறப்பு தான் இந்த காலகட்டங்களில் வந்து. இப்போ குருவோடு கேது சம்பந்தப்பட்டு 3ஆம் இடத்துல இருக்கிறனால ஆன்மீக வழிபாடு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பொருளாதார முன்னேற்றம், நோயற்ற தன்மை அனைத்துமே, நல்ல ஒரு சுகமான சாப்பாடு, சுகமான ஆடை வாங்குதல், இவை அனைத்துமே அற்புதமாக நடக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்கள் கண்டிப்பாக வந்து புதன்கிழமை அன்றைக்கி பெருமாளுக்கு வந்து துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணணும். அப்போ மிதுனராசிக்கு 9 ராகு இருக்கு. பொதுவாகவே 9 ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ராகு இருக்கக்கூடாதுங்கிற சூழ்நிலைக்கு வருகா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பெருமாள் கோயிலில் கிருடன் சன்னதியில் வந்து 2 தீபம், நெய் தீபம் ஏற்றுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ராகுவின் விஷத்தன்மையை போக்கி உங்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.